ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காரசாரமான முறையில் காடை கிரேவி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டான, நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம மீல்ஸுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். பிரியாணிக்கெலாம் நம்ம கிரேவியை வச்சு சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி பிரியாணி வீடியோ போட்டேன். அன்றைக்கி வச்ச நான் அந்த கிரேவி தான். ஸோ வீடியோஸ் போட டைமில் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கிரேவி பண்ணுறது தெரியும். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 6 காடை வாங்கிட்டு வந்திருக்கேன். 6 காடையும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப பிளட்டாக இருக்கும் காடையில் எப்போவுமே. நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா நமக்கு கலராக போயிட்டு நமக்கு பிரைட்டாகிடும். ஸோ நல்லா மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த காடை பார்த்திங்கன்னா சிக்கனோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சாப்பிடும் போது நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 5 தண்ணிக்கிட்ட ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முன்னாடி நம்ம எடுத்த இப்போவும் உங்களுக்கே கலர் தெரியும். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நம்ம கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் நமக்கு போயிடும். ஸோ அதனால் நல்லா போட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை வந்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு முறுக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா குட்டி கோழி குஞ்சு தானே, அது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. சீக்கிரமே குக் ஆகிடும். காடைக்கு ரொம்ப நேரம் போடணும்னு தேவையில்லை. டக்குன்னு குக் ஆகிடும் நமக்கு. காடையில் எது பண்ணாலுமே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் இன்றைக்கி கிரேவி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரியாணிக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். இப்போ நான் காடையோட கிரேவி மட்டும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ மஞ்சப்பொடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. காடை கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சில்லு தேங்காய், சோம்பு நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா நம்ம 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காய்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிக்க போகிறோம். அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா மணக்க மணக்க கிரேவி ரெடியாகும். நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். வதக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வெங்காயம் வதக்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதக்குற அளவுக்கு நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்ட வெங்காயம் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் எப்போவுமே. அந்த வதங்கும் போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அந்த நறுக்கின தக்காளி ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதங்கணும். ஃபுல்லாக நச்சுக்கு நச்சுன்னு இருக்கக்கூடாது. அதோட வதங்கினா தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடச்சி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குழையுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் 3ஐயும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வதக்கிக்க போகிறோம். வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ம கழுவி வச்ச காடையை ஃபுல்லாக நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். எல்லா காடையும் சேர்த்தாச்சு. நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம தேங்காவை, சோம்பையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட தேங்காய் நல்லா கிரேவி கொடுத்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கிரேவி மாதிரி எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு சாப்பாடுலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் நல்லா கிரேவியாக இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி என்ன தான் ஒரு குழம்பு மாதிரி வச்சாலுமே நம்ம தேங்காய் ஊற்றிக்கனால நல்லா கிரேவி ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக கெட்டியாகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிரேவியும் நமக்கு நல்லா கொதிக்கணும். தட்டு போட்டு நல்லா மூடி விட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சிங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு நமக்கு ஸ்மெல்லும் நல்லா வரும். அப்போது தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொதிச்சிருக்குன்னு. 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா மணக்க மணக்க ஒரு கிரேவி சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்மெல்லு வருது.
இந்த அப்படியே கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சைடிஷாக இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைஸை சாப்பிடணும் போல் தோணும். இந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம் கிரேவியை. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் நமக்கு ஆறுனதுக்கப்புறம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு திரும்பி நம்ம இதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். காடை நமக்கு கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் குக் ஆக வேண்டியது இருக்குது. திரும்பி தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சிங்கன்னா நமக்கு காடை கிரேவி ரெடி ஆகிடும். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கிரேவி கொதிச்சிருச்சு. நல்ல தண்ணியாக இருக்குது நமக்கு. இப்போ தண்ணியாக இருக்கும், ஆனால் நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம். நல்ல குழம்பு கொதித்து சூப்பராக ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஸ்மெல்லிங்கோடு இருக்கும். நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிட வேண்டியது தான். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மீல்ஸ் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். மணக்க காரசாரமான காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிரேவி ஆறுனதுக்கப்புறம் நமக்கு கெட்டியாகிடும் சொன்னேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி கெட்டியாகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் காரசாரமான டேஸ்ட்டில் காடை கிரேவி எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.